உன் துன்பம், உன் எதிர்காலம், உன் கனவு, இதன் பெயராலே நீ சோகப்பட்டுக்கிட்டு இருக்காது. சக ஜீவன்களுக்காகவும் துன்பப்படு. அப்பவும் வினை கழியும். என் வழிக்காக நான் துன்பப்பட்டேன், வருத்தப்பட்டேன் அப்படின்னா எனக்குள்ள இருந்த ஒரு வினை அகற்றப்பட்டுருச்சு. ஏன்னா நீ ஏற்ற வழி அளவை வலிமை அடைகிறாய். துன்பம் தாங்குவதற்காக தரப்பட்ட காயம் இது. உனக்கு வழியே உழுவுல, உனக்கு அடி உழுவுல, வழி இல்லை. ஆனா நீ சக ஜீவனோட துன்பத்திற்காக, அவன் பசிக்காக, அவன் கொடுமைக்காக, அவன் வீதியில் விடப்பட்டதற்காக எந்த காரணத்தினாலோ வருந்தினா துன்பம் ஒண்ணுதானே. அப்ப நீ அனுபவிக்க வேண்டிய துன்பம் அகன்றுடும். இதையே நீ தொடர்ந்து இதன் பெயராலே இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் அவர்களை மீட்டெடுப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறது. உன் அத்திற்குள் நீ நாயகனால் உன்னால இயன்ற அளவு அவர்களுக்கு செய்யும் வலிமையை கொடுக்குது. இவ்வளவுதானே. அதான் எதையும் பெருசுப்படுத்தாது. சிவம் அவ்வளவுதான். மற்றது எல்லாமே அவம். போய் மாட்டிக்காதீங்க. அவங்களை துவேசிக்க சொல்ல, வெறுக்க சொல்ல, வணக்கம் சொல்லிட்டு போங்க. அவன் தான் வாழ்க்கைன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய விபரீதர்கள் சிவத்தை சூழ்ந்து இருக்காங்க. வீரபத்ரன், அகோர வீரபத்ரன், நந்தியம் பெருமான், இங்க சண்ட பிரசன்னன், இப்படி பெரிய அதிரதர்களாலும் பெரிய பேராற்றல் உடையவர்களாலும் சூழ பெற்றவன் தான் ஆனா எளிமையாய் அமர்ந்திருக்கிறான். எளிமையா இருங்க. பெருசா அலங்காரம், பெருசா அந்த உடல் இத்தியாதிகள் எல்லாம் தீவிரம் கட்டிக்கிட்டு இருக்காதுங்க. பழியர்னு போய் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருக்காதுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே இருங்க. புத்தனாப்புல போயிட்டு வந்துட்டு இந்த சொல்லால முறுக்கிட்டு இருக்கிறது, இந்த காணலால மனசை கசக்க வைக்கிறது, செயலால சில உள்ளங்களை காயப்படுத்துறது, நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் போய் நின்றுட்டு இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு 1000 மடங்கு தருவாரு. அப்படிலாம் காண்றதுக்கு இல்லை. நான் மனம் தாழ்ந்து உள்வாங்கிதான் இருக்கணும். எனக்கு இல்லை வாய்ப்பு, இந்த உலகத்திற்கு தான் முதல் வாய்ப்பு அப்படின்ற பேரால நான் என்னை சமைத்து கொள்ளுதல். அப்ப எல்லாமே உங்களை வேடிக்கை பார்த்துட்டு போயிடும்.